லைவ் தமிழ் செய்திகள். மக்களின் ஆசையை நிறைவேற்றிய சரிகமப்பா ஏதோ ஒரு வழியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற 4வது இறுதிப் போட்டியாளர். இறுதியாக நடக்கும் ஃபைனலிஸ் போட்டிக்கு அவர் உள்நுழைந்திருக்கின்றார். அனைவரினதும் எதிர்பார்ப்புக்கிணங்க காத்து கொண்டிருந்த சரிகமப்பா இறுதிச் சுற்றுக்கான 4வது போட்டியாளராக திவினேஷ் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். பிரபல டிவி நிகழ்ச்சியில் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்று வரும் இசை நிகழ்ச்சியாக சரிகமப்பா நிகழ்ச்சி இருந்து வருவதை நாங்கள் அறிவோம். இதில் கலந்து கொண்ட அனைத்து போட்டியாளர்களும் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்காத திறமைசாலிகள் என்றே கூற வேண்டும். இதுவரை இறுதிச் சுற்றுக்கு 3 போட்டியாளர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள். கெமேந்திரா, ஸ்ரீமதி, யோகஸ்ரீ தெரிவாகியிருப்பதை நாங்கள் அறிந்திருந்தோம். இதனைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை 3வது போட்டியாளர் தெரிவு செய்யப்பட்டிருந்தார். அந்த 3வது போட்டியாளருக்கு முடிய 4வது போட்டியாளர் தெரிவிக்காக 4வது போட்டியாளர் யார் தெரிவு செய்யப்படுவார் என்ற பலரின் எதிர்பார்ப்பு அங்கு காத்து கொண்டிருந்தது. இந்நிலையில் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் பெற்ற அனைத்து போட்டியாளர்களும் மேடைக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அதில் புவனேஷ், அபினேஷ், மகதி, தியா, நயன் மற்றும் திவினேஷ் அங்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார்கள். பின்னர் இவர்களில் இருந்து 4வது இறுதிச் சுற்றுக்காக போட்டியாளர் தெரிவு செய்யப்படுவதாக கூறப்பட்டது. பலரும் ஆவலாக எதிர்பார்த்திருந்த திவினேஷ் தெரிவு செய்யப்பட்டதும் அங்கு அரங்கமே ஆச்சரியப்பட்டது. நடுவர்களுக்கு பல பேரும் வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். அவ்வாறு பலரும் எதிர்பார்த்த ஒரு போட்டியாளராக திவினேஷ் இருந்து வருகின்றார். இறுதி வெற்றியும் அவருக்கு கிடைக்க வேண்டும் என்றும் பலரும் ஆசீர்வதிக்கின்றார்கள். சரிகமப்பா நிகழ்ச்சியில் திவினேஷ் ஒரு மறக்க முடியாத நபராக இருந்து வருகின்றார். வெற்றி வாய்ப்புகள் அவரை தேடிக்கொண்டே இருக்கின்றன. அவரின் பாடலுக்கு கருத்துக்களும் ஆழமும் எதிர்கால வாழ்க்கையின் வசந்தமும் அவரின் பாடலில் தங்கியிருப்பதாக விசேட நடுவர்கள் கூறிக்கொள்கின்றார்கள். விசேட நடுவராக கலந்து கொண்ட லியோனி இது தொடர்பாக சுவாரஸ்யமாக தனது கருத்தை தெரிவித்திருந்தார். பலருக்கு மத்தியிலும் வரவேற்பை பெற்ற போட்டியாளர் திவினேஷ் எதிர்காலத்தில் சிறந்த ஒரு பாடலராக வர வேண்டும் என்பதே சகலரிடம் பிரார்த்தனையாகும். தொடர்ந்தும் திவினேஷ் தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு லைவ் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள்.